ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனியன் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க, அதில் ஒரு கரண்டி போல் மாவு ஊற்றிக்கோங்க. எப்பயும் போல் தோசை சுடுற மாதிரி சுட்டுக்கோங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா எனக்கு தோசையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா தூவிக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இது கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே இட்லி பொடியை நல்லா இப்படி தூவி விட்டுருங்க. நீங்கள் ஸ்பூன்லலாம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக வராது. நீங்கள் கையிலே நல்லா தூவி விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு மாறாது, அதே மாதிரி தான் வரும். நான் ஒரு வாசனைக்காக தான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க மசாலா எதுவுமே உதிராமல் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. இப்போ சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட்டு சுட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.